Welcome to all dear students. Here I am Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Students, today we are going to analyze the topic A Nice Cup of Tea by George Orwell. Before analyzing the topic, let us see the author introduction. Eric Arthur Blair. Eric Arthur Blair, who is known as George Orwell, born on 25/1903 and died on January 1950. எரிக் ஆர்தர் பிளேயர் அப்படிங்கிறது யாருடைய பேர்னா ஜார்ஜ் ஆர்வெல். ஜார்ஜ் ஆர்வெல்ங்கிறது அது அவருக்கு வச்சிருக்கக்கூடிய பென் நேம், அதாவது புனைப்பெயர். ரைட்டிங்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா எழுத்தாளர்கள் எல்லாமே அவங்க ஒரு புனைப்பெயர் வச்சுக்குவாங்க. அந்த பேரில் ஜார்ஜ் ஆர்வெல்ங்கிற பேரில் இந்த கட்டுரை எழுதியிருக்கார். பட் அவர் ஆக்சுவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிக் ஆர்தர் பிளேயர். 1903 வருஷம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிறக்கிறார். 1950 வருஷம் ஜனவரி மாதம் 21ஆவது நாள் இறக்கிறார். பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் ஜார்ஜ் ஆர்வெல். அவருக்கு பென் நேம் என்னான்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். யார் அவர் அப்படின்னா அவர் இங்கிலீஷில் எழுதக்கூடிய புதின எழுத்தாளர். நாவலிஸ்ட்னா புதினம், அதாவது நாவல்னு சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் நாவல்? ஸ்டோரி விச் கண்டெய்ன்ஸ் லாங் எபிசோட்ஸ், தட் இஸ் கால்டு நாவல். அந்த மாதிரி புதின எழுத்தாளர், நாவலிஸ்ட் அவர். அப்புறம் எஸ்ஏஸ்ட் அப்படின்னா கட்டுரையாளர். எந்த ஒரு டிஸ்பியூட்னா பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா எழுதுவாங்கள பற்றியா, நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம் பற்றியா, தலையங்கம், அதெல்லாம் பேர் கட்டுரைன்னு பேர். அந்த மாதிரி எழுதக்கூடிய இவர் ஒரு எஸ்ஏஸ்ட், கட்டுரையாளர். அண்ட் ஏ ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழியல் ஆளர் அப்படின்னு பேர். அதாவது ஜேர்னல் அப்படின்னா பத்திரிக்கையாளர். பத்திரிக்கையில் கட்டுரை எழுதுனா கட்டுரையாளர். பட் ஓவரால் வியூ எது பற்றி எழுதுறதா இருந்தால் கூட அவங்களுக்கு பேர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ ஹி இஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்டு கிரிட்டிக்னா விமர்சகர். யார் விமர்சகர்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறவங்க, கெட்டதாக இருந்தாலும் கெட்டதுன்னு சொல்கிறவங்க, நடுநிலைமையாக இருந்து சொல்கிறவங்களுக்கு பேர் தான் அந்த விஷயத்தை வெளிக்காட்டுறவங்களுக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் டிஸ்பியூட் நடக்குதுன்னா அதை பற்றி நல்லது கெட்டது குறை நிறை எல்லாத்த பற்றியும் அலசி ஆராய்ந்து எழுதுகிறவங்களுக்கு பேர் தான் கிரிட்டிக். அந்த மாதிரி இவர் ஒரு கிரிட்டிக், அதாவது விமர்சகர். ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை கிளியர் ப்ரோஸ். அவருடைய ஒர்க்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்லியமான ப்ரோஸ் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கும். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே என்ன ஸ்டைலில் இருக்கும்? ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பைன்னா அதாவது துல்லியமாக அமைஞ்சிருக்கும். கிளியர் ப்ரோஸ், அதாவது உரைநடையை கொண்டதாக இருக்கும். உரைநடை வடிவில், அதாவது ப்ரோஸ் ஸ்டைலில் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஹிஸ் ஒர்க் இஸ் நோன் ஆஸ் ப்ரோஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர் ப்ரோஸ் ஸ்டைல். பை கிளியர் ப்ரோஸ் அவேர்னஸ் ஆஃப் சோசியல் இன்க்விட்டி. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டைலில் சொல்லி எதை அவர் முக்கியமாக அவர் சொல்லுவார்னா அவேர்னஸ் ஆஃப் சோசியல் இன்க்விட்டி. சமூகத்தில், அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி, லோயர் கிளாஸ் அப்பர் கிளாஸ், அந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லைங்களா. அந்த ஏற்றத்தாழ்வு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விமர்சகர், எழுத்தாளர், ஜேர்னலிஸ்ட் தான் இந்த ஜார்ஜ் ஆர்வெல். அப்போசிஷன் டு டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா அதாவது ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர். ஏகாதிபத்தியம்னா என்ன? டோட்டலிட்டேரியனிசம், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு எழுதுன்னு சொன்னான் பற்றியா. அதாவது ஒரு குடையின் கீழ் நிறைய நாடுகளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறது. ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்காரன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. பட் அவனுக்கு கீழே எத்தனை காலனி ஆதிக்க நாடாக இருந்தது, எத்தனை நாடுகள் அவனுக்கு கீழே இருந்தது. இந்தியா மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் இருந்தது. அதுக்கு பேர் தான் டோட்டலிட்டேரியனிசம்.
அதுதான் தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவான். ஏகாதிபத்தியம்னா அவன் ஹெட்டாக இருப்பான், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே அவனுக்கு அடிமையாக வச்சுருப்பான். அந்த விஷயத்தை வந்து அவர் எதிர்க்கிறார். நாம் இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் ஆர்வெல் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். ஒரு பிரிட்டிஷ் ரைட்டராக இருந்தும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலிட்டேரியனிசம், அதாவது அவங்க நாட்டு அதிகாரிகள் அவங்க நாட்டு ரூலிங்கே அவர் எதிர்க்கிறார். டோட்டலிட்டேரியனிசம் அதாவது ஏகாதிபத்தியம்ங்கிறது தப்பு, மற்ற நாட்டை அடிமைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்க்கிறார். அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் ஒரு வித்தியாசமான ஆள் தான். அண்டு டோட்டலிட்டேரியனிசம் அண்டு கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜனநாயக சோசியலிசத்துக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக ஆதரவு கொடுக்குறார். ஜனநாயக சோசியலிசம் அதாவது கேண்டிட் சப்போர்ட் அப்படின்னா, கேண்டிட் சப்போர்ட்னா வெளிப்படையான ஆதரவுன்னு பேர், ஓப்பனாக பேசுவார். டெமோக்ராட்டிக் அப்படின்னா அதாவது ஜனநாயகம்னா என்னது? டெமோக்ராட்டிக்னா ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். இப்போ நம்ம இந்தியா அந்த சிஸ்டத்தில் இருந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த சிஸ்டத்துக்கு வந்து அவர் அப்போவே சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆதரவு கொடுத்தவர். யாரும் எந்த நாட்டையும் வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, டெமோக்ராட்டிக் தான் கரெக்டு. டெமோக்ராட்டிக்னா அதாவது மக்களாட்சி, அந்த மக்களாட்சிக்கு வந்து அவர் அப்போவே ஆதரவு கொடுத்துருக்கார். டோட்டலிட்டேரியனிஸை எதிர்த்திருக்கிறார். தட் மீன்ஸ் அதாவது அவர் வந்து அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட சட்டத்துக்கு வந்து அவர் வந்து பிடிக்காதவராக, அவருக்கு வந்து அவர் வெறுக்கிறவராக இருந்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஸோ டெமோக்ராட்டிக் சோசியலிசத்தை வந்து வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சுக்கிறார். அதாவது மக்களாட்சி முறை, டெமோக்ராட்டிக் சிஸ்டம், அதுதான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதியிருக்காருன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம், இலக்கிய விமர்சனத்தை எழுதியிருக்கார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாவல் இருக்குது, ஒரு போயம் இருக்குது. அந்த போயத்தெல்லாம் வந்து படிச்சுட்டு கண்மூடித்தனமாக இல்லை அதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதை படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறையெல்லாம் சொல்கிறார். அதுக்கு பேர் தான் விமர்சனம். இந்த உலகத்தில் வந்து விமர்சனம் மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாமே ஒருதலை பட்சமாக போயிடும். அவன் எழுதுந்து அதெல்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு போயிடுவான். அதனால தான் வந்து விமர்சனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வர்றீங்க, படத்தை பார்த்துட்டு வந்த உடனே அதை வந்து அனலைஸ் பண்ணுறீங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க. இது வந்து இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் ப்ளே இப்படி வந்திருக்கலாம், இந்த டைரக்டர் இந்த கதையை இப்படி மாற்றிருக்கலாம், இந்த ஆக்டர் வந்து இந்த இடத்துல இப்படி நடிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கிரிட்டிசிசம், விமர்சனம். அந்த மாதிரியான ஒரு விமர்சகர் இவர். ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம், இலக்கிய விமர்சனத்தை எழுதுகிறார். போயட்ரி, கவிதை எழுதியிருக்கிறார். ஃபிக்ஷன், நாவல் எழுதியிருக்கிறார். அண்டு போலமிக்கல் ஜேர்னலிசம் அப்படின்னா அதாவது தர்க்க ரீதியான ஜேர்னலிசம்லாம் எழுதியிருக்கார். ஜேர்னல்ஸ் அப்படின்னா பத்திரிகைகள். அவர் எழுதக்கூடிய பத்திரிகைகள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே தர்க்க ரீதியான சிந்தனையில் அமைந்தது. தர்க்கம்னா என்னது? போலமிக்கல் அப்படின்னா வந்து கவுண்டர் ஆர்கியூ பண்ணுறது. அவருடைய ஜேர்னலிசம் எல்லாமே எப்படி இருக்கும்? கவுண்டர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ரைட் அப்படின்னா தப்பு அப்படிம்பார். ஏன்னா அவருடைய பார்வையில் அது கரெக்டாக வந்து அவர் அனலைஸ் பண்ணுவார். ஸோ ஃபிக்ஷன் அண்டு போலமிக்கல் ஜேர்னலிசம், தர்க்க ரீதியான ஜேர்னலிசம் அவர் எழுதுகிறார். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த அலிகரிக்கல் நாவலா. அலிகரிக்கல் அப்படின்னா பொலிட்டிக்கல் செட்டையர், அதாவது அரசியல் விமர்சனம் கொண்ட எழுத்து. அந்த அரசியல் விமர்சனம் கொண்ட எழுத்துக்கு ரொம்ப பிரபலமானவர் யார் அப்படின்னா நம்ம ஜார்ஜ் ஆர்வெல் தான் நம்ம சொல்லணும். பெஸ்ட் நோன் ஃபார் அலிகரிக்கல் நாவல்னா நாவல் அப்படின்னா பொலிட்டிக்கல் செட்டையர் பற்றி எழுதக்கூடிய நாவல் இவர் வந்து ரொம்ப பாப்புலரானவர். அதுக்கு உதாரணமாக வந்து அனிமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதுகிறார். இந்த அனிமல் ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருக்கப்போ அந்த அனிமல் ஃபார்முடைய கதையை வந்து தெரிஞ்சுக்காங்க. நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். அனிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் நடந்த சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்சியில் நடந்த குறைபாடுகளை பற்றி சொல்லுவார். குறைபாடுங்கிறத விட கோல்மால், பித்தலாட்டம், இந்த பித்தலாட்டத்தை வந்து அவங்களாம் சொல்லுவார். கம்யூனிசம்ங்கிற பேரில் பணக்காரங்க எல்லாமே ரிச் பிகம் ரிச் அண்டு புவர் பிகம் வெரி புவர் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஸ்டாலின் வந்து அறிமுகப்படுத்துவார். அவருடைய சிஸ்டம் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற நாவல் வந்து தோலுரிச்சு காட்டுவார், வெளிப்படையாக சொல்லுவார்.
அப்போ அந்த நாவல் தான் வந்து அனிமல் ஃபார்ம். அது எந்த வருஷம் எழுதியிருக்கார் அப்படின்னா 1945 வருஷம், 1945 அந்த வருஷம் எழுதியிருக்கார். அதை எழுதின பின்னாடி தான் வந்து கம்யூனிசம் அப்படின்னா அதுதான் வந்து மிகச்சிறந்த பெரிய வேதமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க உலகம் ஃபுல்லாக. கம்யூனிஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல இவர் அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த நாவல் எழுதி அந்த கம்யூனிஸ்டில் நடக்கக்கூடிய பித்தலாட்டங்கள் எல்லாமே, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த பித்தலாட்டங்கள் எல்லாமே ஒரு சொல்கிறார். அதாவது விலங்குகளை எல்லாமே மனிதர்கள் மாதிரி சித்தரித்து அதுங்கெல்லாம் பேசிக்கிற மாதிரி அந்த அது மூலமாக அனிமல் ஃபார்ம் மூலமாக சொல்லும்போது தான் மக்கள் வந்து உணர்றாங்க. ஓகே, அப்போ கம்யூனிசம் அப்படிங்கிறத விட சோசியலிசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் உணர்ந்து அதுக்கு முன்னாடி தான் அது வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான நாவல் அதெல்லாம் கூட எழுதுகிறார். அனிமல் ஃபார்ம் 1945 எழுதுகிறார். அண்டு த டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா டிஸ்டோப்பியன் நாவல் 1984. இந்த நாவல் பேர் வந்து 1984, 1949 வருஷம் டிஸ்டோப்பியன் நாவலாக இருக்கக்கூடிய 1984ங்கிற டைட்டிலில் ஒரு நாவல் எழுதுகிறார். வாட் இஸ் டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னா, அதாவது நம்ம பார்ட்ஸ் இருக்குது பற்றியா, உறுப்பு, அதாவது நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் அதனுடைய இடமாற்றம், அதுதான் டிஸ்டோப்பியன் அப்படிங்கிறாங்க. நம்ம பாடி பார்ட்ஸை வந்து இடமாற்றம் செய்கிறது அப்படிங்கிற டைட்டிலில் வந்து எழுதுகிறார். நமக்கு வந்து அனலைசிங் தேவையில்ல, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் போயிடுவோம். இன் 2008 2008 வருஷம் த டைம்ஸ் ரேங்க்டு ஹிம், த டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அவரை வந்து எப்படி வகைப்படுத்து அப்படின்னா, எப்படி அவருக்கு வந்து ரிமார்க் கொடுக்குதுன்னா, ரேங்க்டு ஹிம் செகண்ட் ஆன் எ லிஸ்ட் ஆஃப் த 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945. 1945 வருஷத்துலேருந்து 2008 வருஷம் வரைக்கும் எழுதின பிரிட்டிஷ் ரைட்டர்ஸில் 50 பிரிட்டிஷ் ரைட்டர்ஸில் இரண்டாவது எழுத்தாளர், மிகச்சிறந்த இரண்டாவது எழுத்தாளராக இவரை வந்து அங்கீகரிச்சிருக்குது, ரேங்க் கொடுத்துருக்குது. அதாவது மிகச்சிறந்த 50 எழுத்தாளர்களில் த பெஸ்ட் செகண்ட் ரைட்டர், இரண்டாவது எழுத்தாளர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கொடுத்துருக்குது. இவர் ஒரு வித்தியாசமான எழுத்தாளர், ரைட்டர், அதாவது ஒரு நல்ல மனிதர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ்காரராக இருந்துக்கிட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு ஆதரவாக பேசுவார் இவர். அதனால தான் என்னமோ தெரியல, இவருடைய எழுத்து கூட ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் தான் இருக்கும். எதை வச்சு சொல்கிறோம்னா, ஒரு டீ தயாரிக்கிறதுக்கு 11 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன மனுஷர் இவர் தான். வித்தியாசமான மனுஷராக இருக்கார். நம்ம டீன்னு சொன்ன உடனே என்ன டீக்கெல்லாம் வந்து ரூல்ஸா, டீ வந்து என்ன சாதாரண வந்து தண்ணியை ஊற்றுறோம், டீ தூள் போட்டு கொதிக்கிறோம், அதில் பால் ஊற்றுறோம், சர்க்கரையை போட்டு கலக்கி ஆற்றி கொடுத்துட்றான், இவ்வளவு தான் வந்து டீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல டீ குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 11 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஆள் தான் இல்லைங்களா. நைஸ் கப் ஆஃப் டீ, இதனுடைய ஜிஸ்ட், அதாவது சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கப் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் அந்த டீ கப் வாங்கிட்டு அந்த அதில் கூடிய டீயை குடிக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதை நாம் என்றைக்குமே நாம் அதை உணர்ந்திருக்க மாட்டோம். அது என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூடாக இருக்கக்கூடிய ஒரு டீ, அவ்வளோதான். ஆனால் அந்த டீயை தயார் செய்யக்கூடிய விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு ஜார்ஜ் ஆர்வெல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்கிறார். அதாவது எ ஸ்டார்ம் இன் எ டீ கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ் இருக்குது இங்கிலீஷில். அப்போ எ ஸ்டார்ம் இன் எ டீ கப் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ குடிக்கும்போது வரும். ஸ்டார்ம்னா ஒரு பெரிய சூறாவளி. டீ கப்புக்குள்ளே போய் என்ன சூறாவளி இருக்க போகுது, ஆனால் டீ குடிச்சிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஐடியா வரும் அப்படிங்கிறது தான் இந்த பிரேஸ், எ ஸ்டார்ம் இன் எ டீ கப். அதுதான் வந்து இவர் சொல்கிறார். அந்த ஸ்டார்ம் இன் எ டீ கப், மிகப்பெரிய சூறாவளி ஒரு டீ கப்பில் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இவர் வந்து ரொம்ப அலாதியாக சொல்ல வர்றார், அந்த டீ தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது டீ தயாரிக்கிறதுக்கு எவ்வளவோ சமையல் குறிப்புலாம் நம்ம புக்கு பார்த்துருக்குறோம். ஆனால் டீ தயாரிக்கிறதுக்குன்னு ஏதாவது சமையல் குறிப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளது இந்த ஜேர்னல்ஸ், நம்மளுடைய புக்ஸ், எத்தனையோ புக்கு படித்தாலும் ரொம்ப டேஸ்டான டீ தயாரிக்கிறத பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குதான்னா கண்டிப்பாக எதுலேயுமே நாம் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே நம்முடைய ஆத்தர் ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு கப் டீ தயாரிக்கிறது இருக்கக்கூடிய டெக்னிக்ஸும் அதில் இருக்கக்கூடிய அலாதியான திருப்தி அதெல்லாம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறார். தேநீர், அதாவது டீ பற்றி நமக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இந்த லெசனில் வந்து அவர் சொல்ல வர்றார். நாம் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ வந்து லெசனுக்கு போயிடுவோம். லைன்ஸு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் யூ லுக் அப் டீ இன் த ஃபஸ்ட் குக்கரி புக் that comes to hand, you will probably find that it is unmentioned. உங்கள்கிட்ட வந்து சமையல் புத்தக குறிப்பு, சமையல் பற்றிய ஒரு புக்கு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருக்குறாங்க. சமையல் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து டீ தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றியான குறிப்புகள் இருக்காது. அல்லது அப்படியே போட்டிருந்தாலும் அதை பற்றிய பெரிய அளவுக்குலாம் குறிப்புலாம் இருக்காது. அதாவது சரியாக சொல்லணும்னா நீங்கள் முதல்ல ஒரு சமையல் குறிப்பு புத்தகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வந்து டீ அப்படிங்கிற வார்த்தையை பற்றி குறிப்பு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தில், சமையல் குறிப்பு பற்றிய புத்தகத்தில் எதுவும் இருக்காது. அல்லது ஒரு சில மேலோட்டமான, ரொம்ப டீப்பாக இல்லாமல் மேலோட்டமான குறிப்பு மட்டுமே இருக்கும். அதில் முக்கியமான குறிப்புகள் டீயை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இருக்காது. பொதுவாக என்ன சொல்லியிருப்பான், டீ தூள் எடுங்க, கலக்குங்க, கொதிக்க வைங்க, குடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவான். பட் இங்கே அவர் ஜார்ஜ் ஆர்வெல் சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது, ஒரு டீயும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக டீ தயாரிக்கிறத பற்றி 11 ரூல்ஸ் சொல்கிறார். அந்த 11 ரூல்ஸ் தான் நம்ம இப்போ ப்ரோஸாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இஃப் யூ லுக் அப் டீ இன் த ஃபஸ்ட் குக்கரி புக் தட் கம்ஸ் டு ஹேண்ட் யூ வில் ப்ராபப்ளி ஃபைண்ட் தட் இட் இஸ் அன்மென்ஷன்டு. கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆர் அட் மோஸ்ட் யூ வில் ஃபைண்ட் எ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் ஸ்கெட்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். கோடிட்டு ஸ்கெட்ச் இன்ஸ்ட்ரக்ஷனாக அடிக்கோடிட்ட ஒரு சின்ன ரூல்ஸ் தான் இருக்கும். விச் கிவ் நோ ரூலிங் ஆன் செவரல் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது. யூ வில் ஃபைண்ட் ஃபியூ லைன்ஸ் ஸ்கெட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் கிவ் நோ ரூலிங். நோ ரூலிங்னா டீ தயாரிக்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் இருக்காது. ஆன் செவரல் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே டீ தயாரிக்கிறத பற்றி அங்கே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் க்யூரியஸ். ஆனால் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி எவ்வளவோ வந்து ரெசிபீஸ்லாம் இருக்கும்போது டீயும் அது ஒரு முக்கியமானது தானே. தினமுமே நாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய இந்த டீ பற்றி எந்த ஒரு ரூல்ஸும் கொடுக்காமல் இருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றியும் கொடுத்துருக்குறவங்க. நாம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம இந்தியன்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 டைம் டீ குடிக்கிறவங்களாம் இருக்கிறான், வெறி பிடிச்சி போய். ஆனால் இவர் அதை பற்றி பேசலை. ஆனால் இவர் சொல்கிறார் டெய்லியுமே நம்ம குடிக்கக்கூடிய இந்த டீயை பற்றியான ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இல்லாதது ரொம்ப க்யூரியஸ்னு வேடிக்கையானதாக இருக்குது எப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்படுறார். நாட் ஓன்லி பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஸ் ஆஃப் சிவிலைசேஷன். அதாவது நாட் ஓன்லி, அதுக்கு காரணம் இல்லாமல், பிகாஸ் நாட் ஓன்லின்னா காரணம் இல்லாமல், பிகாஸ் டீ இஸ், அந்த டீ குடிக்கிறதுங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஸ்னால் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் சிவிலைசேஷன். நம்மளுடைய கலாச்சாரத்தில், நாகரிகத்தில் டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. டீ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? இல்லை. இன் திஸ் கண்ட்ரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன் திஸ் கண்ட்ரி அப்படின்னா அவர் எந்த கண்ட்ரி நோட் பண்ணுவார்? ஆஸ் எ பிரிட்டிஷ் ரைட்டர் ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஓன் கண்ட்ரி, இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து கண்ட்ரி பற்றி தான், பிரிட்டிஷ் கண்ட்ரி பற்றி தான் அவர் சொல்கிறார். ஆஸ் வெல் ஆஸ் இன் அயர், அதாவது நம்ம நாட்டையும் சரி, அல்லது EIRE அயர் அப்படின்னா அயர்லாந்துங்கிற நாடு சொல்கிறோம்ல. அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து அதெல்லாம் வந்து பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்.
அந்த அயர்லாந்துலேயோ அல்லது நம்ம நாட்டிலையோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது நியூசிலாந்துலேயோ இந்த நாட்டில் வந்து டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது ஏன் ஒரு புத்தகத்தில் டீ குடிக்கிறத பற்றி அல்லது டீ ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி எந்த ரூல்ஸுமே கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, க்யூரியஸாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட். ஆனால் காரணம் என்னென்னா த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ். அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பல விவாதங்களுக்கு இது ரொம்ப முக்கிய களமாக இருக்குது. களம்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. டீ தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய விவாதங்களுக்கு இன்றைக்கி கூட நிறைய விவாதம் போய்கிட்டு இருக்குது. டீ தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய டிஸ்பியூட்னா இப்போ அதை பற்றியான ஒரு இம்பார்ட்டண்ட் விவாதம் அதெல்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்படின்னும்போது இந்த டீ தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பு கூட புக்கில் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார். when I look through my own recipe, அதாவது நான் என்னுடைய ரெசிபி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் தயாரிக்கக்கூடிய டீ, என்னுடைய டீ தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது லுக் த்ரோ அப்படின்னா அதை பற்றி ஆராயும் பொழுது ஃபார் த பர்ஃபெக்ட் கப் ஆஃப் டீ, ஒரு நல்ல அழகான ஒரு கப் டீ தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது ஐ ஃபைண்ட் நோ ஃபியூயர் தென் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ். என்னால் கண்டிப்பாக குறைஞ்சது 11 முக்கியமான பாயிண்ட்டுக்கு குறைவாக அதிகமாகவே கொடுக்க முடியும். ஐ ஃபைண்ட் நோ ஃபியூர் பாயிண்ட்ஸ் 11 அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ். என்னால் 11 முக்கியமான குறிப்புகளை என்னால் கொடுக்க முடியும். டீ தயாரிக்கிறத பற்றி என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அண்ட் பெர்ஹாப்ஸ் 2 ஆஃப் தம் தேர் வுட் பி பிரிட்டி ஜென்ரல் அக்ரிமெண்ட். அந்த 11 பாயிண்டில் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த 2 பாயிண்ட் வந்து பொதுவாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிற 11 பாயிண்டில் 2 பாயிண்ட் நீங்கள் சொல்கிறதும் பொதுவானதாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த 11 பாயிண்டில் 2 பாயிண்ட்டும் பொதுவானதாக இருக்கும். பட் அட்லீஸ்ட் 4 அதர்ஸ் ஆர் ஆக்சுவலி கான்ட்ரோவர்சியல். ஆனால் நான் சொல்லக்கூடிய 11 பாயிண்ட்ஸில் 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ தயாரிக்கிறத பற்றி ரொம்ப கான்ட்ரோவர்சியலான பாயிண்ட்டை தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய எண்ணம் வேறு, என்னுடைய எண்ணம் வேறு. டீ தயாரிக்கிறது வந்து அவங்க 4 பாயிண்ட் சொன்னாங்கன்னா அந்த 11 பாயிண்டில் என்னுடைய 4 பாயிண்ட் ஆனது வித்தியாசமான பாயிண்ட்டு தான். பட் அவங்க எத்தனை பாயிண்ட் சொல்கிறாங்களோ தெரியாது. அதாவது இவருடைய பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியல்னால் ரொம்ப அதாவது ஏற்றுக்க முடியாத விஷயம், எதிர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த கான்ட்ரோவர்சியல் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, எதை வேணாலும் டீ வைக்கலான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் இந்த விஷயத்தில் தான் இந்த பாட்டை தான் போட்டு டீ வைக்கணும்னு சொல்லுவேன். அவங்க வந்து டீ சர்க்கரையில் எப்போனாலும் போடலான்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் இந்த டைமில் தான் சர்க்கரை போடணும்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 4 பாயிண்ட் கான்ட்ரவர்சியலான பாயிண்ட்டு என்னால் சொல்ல முடியும். ஹியர் ஆர் மை ஓன் 11 ரூல்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய இங்கே 11 யூனிக் ரூல்ஸ் டீ தயாரிக்கிறத பற்றி நான் 11 யூனிக் ரூல்ஸ் நான் சொல்ல போகிறேன். எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரெகார்ட் ஆஸ் கோல்டன். அந்த 11 ரூல்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான கோல்டன் ரூலாக அதை சொல்ல போகிறேன். சாதாரண ரூல் கிடையாது. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கோல்டன் ரூல் அப்படிங்கிறார். அவர் ஒரு டீ பிரியராக இருப்பார் போல் இருக்குது. அது நம்மக்கிட்ட கொண்டாந்து திணிக்கிறாரு. அதுக்கு 11 ரூல் போடுறாரு. 11 ரூல் போட்டு அதை நான் ஃபாலோ பண்ணி டீயை தயாரித்து குடித்தோம்னா அது அந்த டீ எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அவர் சொல்கிறார் பெஸ்ட் கிரிட்டிக் இல்லையா, ஒரு சிறந்த எழுத்தாளர் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டுக்கணும். சரி, அப்படி என்ன தான் அவர் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சுட் யூஸ் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. சிலோனிஸ்னா ஸ்ரீலங்கன் டீ. அவருக்கு அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் சிலோன். இன்றைக்கி வந்து அவங்க நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு டீ அப்படின்னா கண்டிப்பாக ஒன் சுட் யூஸ்னால் பயன்படுத்தணும் இண்டியன் ஆர் சிலோனிஸ் டீ. இங்கே டீங்கிறது எல்லாமே வந்து டீ தூளை தான் மென்ஷன் பண்ணுது. டீ தூளை போட்டு அதுக்கு பின்னாடி உருவாக்குனா டீ கிடையாது. டீ விச் மீன்ஸ் டீ பவுடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சுட் யூஸ் இந்தியா டீ அல்லது செகண்டாக தான் கொண்டு வரார், அல்லது சிலோனிஸ் டீ ஆப்ஷனாக தான் கொண்டு வரார். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் எது அப்படின்னா இந்தியன் டீ, ஆப்ஷனாக சிலோனிஸ் டீங்கிறார். சிலோனிஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கன் டீ இன்னைக்கு. அதுக்கடுத்து சொல்கிறாரு சீனா டீ ஹேஸ் விர்ச்சூஸ். சைனா டீ பார்த்திங்கன்னா நல்லா அழகான சைனா டீ ஹேஸ் விர்ச்சூஸ்.
ரொம்ப நல்ல அருமையான அதுக்கு விர்ச்சுவஸ்னால் குணநலன்கள், ரொம்ப அருமையான எல்லாரும் அதுக்கு அப்ரிசியேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய சைனா டீ இருக்குது. சைனா டீவுக்கு சில குணநலன்கள் இருந்தாலும் கூட, அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட, விச் ஆர் நாட் டு பி டெஸ்பைஸ்டு, அதை வந்து நம்ம வெறுக்க முடியாது, அது வந்து நல்லா தான் இருக்குது. நவ்டேஸ் இட் இஸ் எக்கனாமிக்கல். அவருடைய காலகட்டத்தில் அவர் சொல்கிறார், இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைனா டீ யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கல்னால் ரொம்ப போதுமானதாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, சேவிங்ஸு. எக்கனாமிக்கல் அப்படின்னா நம்ம அதுதான் வந்து தட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சைனா டீ வந்து யூஸ் பண்ணலாம். பட் இண்டியன் டீ ஆர் சிலோனிஸ் டீ அப்படின்னா, ஸ்ரீலங்கன் டீ அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். அதனால தான் வந்து சைனா டீ ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறார். பட் சைனா டீ பற்றி சொல்லும்போது அன்னைக்கே அவர் சொல்லிட்டார் பாருங்க, அண்டு ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். சைனா டீ வந்து பார்த்திங்கன்னா மில்க் இல்லாமே நம்ம குடிக்கலாம், அது அந்த மாதிரியான டைப் ஆஃப் டீ தான். பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் நீட். ஆனால் அதில் வந்து ஒரு கிளர்ச்சி இருக்காது, அது ஒரு வகையான டூப்ளிகேட் டீ அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, சைனா பொருள் எல்லாமே டூப்ளிகேட் அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு பாருங்கள். பட் தேர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன். அதில் வந்து சைனா டீ குடித்தோம்னா அதில் என்ன இருக்காது, ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்காது, ஒரு கிளர்ச்சி இருக்காது, மன தூண்டுதல் இருக்காது அப்படிங்கிறார். ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர். சைனா டீ குடித்தோம்னா ஒன்றும் பெரிய அறிவாளியெல்லாம் நம்ம திங்க் பண்ண முடியாது, அறிவாளியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்ட்டார் அன்றைக்கே. பிரேவர், வைசர் அறிவாளியாக இருக்க முடியாது, பிரேவர் அதாவது ரொம்ப தைரியசாலியாக இருக்க முடியாது, ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் அல்லது தன்னம்பிக்கை. ஆப்டிமிஸ்டிக்னால் வந்து என்னது, எல்லாமே நல்லது நடக்குன்னு நினைக்கிறவன், அந்த மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கால இருக்க முடியாது. ஆர் மோர் ஆப்டிமிஸ்டிக் அதாவது தன்னம்பிக்கை உள்ள மனிதராக சைனா டீ குடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட், இதை குடிச்சு பின்னாடி அப்படிலாம் ஃபீல் பண்ண முடியாது. எனி ஒன் ஹூ ஹேஸ் யூஸ்டு தட் கம்ஃபர்ட்டிங் ப்ரேஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ. உறுதியாக, கம்ஃபர்ட்டிங்னா உறுதியாக ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொன்னோம்னா இன்வேரியபிள்னால் கண்டிப்பாக பொருந்தும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா மீன்ஸ் இண்டியன் டீ. கண்டிப்பாக அது மிகச்சிறந்த டீ அப்படின்னு சொன்னோம்னா அது இண்டியன் டீயை தவிர வேறு எந்த டீயும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார்.